ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து முள்ளங்கி பராத்தா. நார்த் இந்தியன் ஸ்டைலில் மூலி பராத்தா அப்படிம்பாங்க. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நாம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஸோ இதில் வந்து முள்ளங்கியை, ஒரு ஃபுல் முள்ளங்கியை நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அந்த முள்ளங்கியை நாம் வந்து டைரெக்டாக அந்த மசாலாஸோடு ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து சாட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ முள்ளங்கி தண்ணி ரிலீஸ் பண்ணி நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நாம் குக் பண்ணதும் முள்ளங்கி வந்து நல்லா சாஃப்டாகிடும். ஸோ முள்ளங்கி வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த மாதிரி சப்பாத்தியோட பூரியோட ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ முள்ளங்கி நல்லா குக் ஆனதும் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கடைசியாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த முள்ளங்கி மசால் ரெடி. இதில் வந்து ஒரு உங்களுக்கு முள்ளங்கி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஒரு 2 to 3 கப்ஸ் ஆஃப் சப்பாத்தி மாவு போதும். இதில் வந்து நான் ஒரு 2 கப் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு, 1 கப் ராகி ஃப்ளார், அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து மில்லட் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வெறும் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வெறும் கோதுமை மாவு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 கப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதில் முள்ளங்கியில் இருக்கிற மாய்ஸ்சரை வச்சு இந்த ஆட்டாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முள்ளங்கி இருக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ மாவு பிசைஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை நீட் பண்ணி நாம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம். ஸோ முள்ளங்கி சப்பாத்தி ரெடி. இது வந்து நாம் ஒரு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் டைரெக்டாகவே சாப்பிட்லாம். ஸோ ஒரு லஞ்சுக்காகவோ இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிச்சுட்டு இன்னொரு தடவை நல்லா நீட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி இது பண்ணுற மாதிரி நாம் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக தின்னாக சப்பாத்தி பண்ணாமல் லைட்டாக வந்து திக்காக பண்ணணும். ஏன்னா மூலி பராத்தா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு வந்து கிறிஸ்பினஸும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க. ஸோ இது நீட் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து இதில் முள்ளங்கி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கலரு ப்ளஸ் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தியில். ஸோ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நாம் வந்து ஒரு தவா சூடானதும் நாம் வந்து குக் பண்ணிக்கலாம். இது தந்தூரி இல்லை சுக்கா ரொட்டி மாதிரி டைரெக்டாக ஃப்ளேமில் போட முடியாது. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஆட்டா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா 2 சைடும் குக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து 2 சைடும் நல்லா விட்டுட்டு நாம் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லலாம் திக்காக இருக்கிறதுனால
நல்லா ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க எல்லா சைட்ஸும். ஸோ உங்களுக்கு முள்ளங்கி நல்லா தெரியும் நீங்கள் குக் பண்ணி முடித்ததும் ஒயிட்டாக. ஸோ சாப்பிட்டு பார்க்கவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு அட்டகாசமான முள்ளங்கி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முள்ளங்கி சப்பாத்தி ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.